வடிவேல் சாரோட நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. இன்னைக்கும் தொலைக்காட்சியில் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் பல நகைச்சுவை காட்சிகளும் எழுதி நம்மை மகிழ்வித்து இன்னைக்கும் நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் வேல்முருகன் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வடிவேலுக்கு நிறையா காமெடி நானே இருக்கிறேன். அது நான் டைரக்ட் பண்ண படம் தான் என்ன கையை பிடிச்சி இழுத்தான்னு ஒரு காமெடி வரும். அது நல்லா பேசப்பட்ட காமெடி. ஆமாம், அதே மாதிரி வடிவேல் தனஞ்சயன் சார் இருக்கிறதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். சுந்தர் சி சாரும் நானும் ஒரு படம் மூலம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், கவுண்டமணி செந்தில் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு, இல்லைன்னா விவேக் வச்சு எழுதுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வடிவேல் வச்சு உங்களுக்கு எழுதி தரேன், இது 100% கிட்டாமல் ஒன்று. அவர் சொன்ன வடிவேல் வச்சு எனக்கு எடுக்க தெரியும். அந்த பேட்டிலே இருக்கு, யூடியூப் பேட்டிலே இருக்கு, அவர் சொல்லிக்கிறேன். அப்போ நான் வடிவேல் வச்சு எழுதி தரேன் சார், இது பாருங்கள் நல்லாயிருக்கும். அதுதான் பின்னர், என்ன கையை பிடிச்சது, அதுதான் பின்னர் படம், கைப்புள்ள கேரக்டர். ஸோ வடிவேல் கேரியரில் நீங்கள் டாப் 10 காமெடின்னு யூடியூப்பில் ஒரு 10 சீன் வருதுனாலும் அதில் 3 சீன் நான் எழுதுனதாக இருக்கும். அதனால் வடிவேலுக்கு நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட்டு நிறையா விஷயம் பேச வந்து ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் மறந்துட்டேன். அந்த பயத்தில் பேச்சு வேறு வரமாட்டேது. இதுதான் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா தம்பி கார்த்திகுமாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சாமானியன் படத்தில் மிகச்சிறந்த ஒரு கதை. அது சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை அழகாக சொல்லியிருப்பார். நிச்சயமாக இந்த படத்துலையும் அது மாதிரியான விஷயம்தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள்லாம் வந்து பல நெடுமாறன் ஐயாவோட ஃபேமிலி குடும்பத்தில் இருந்தவங்க. நாங்கள், என் தம்பி பேர நெடுமாறன் தான். இதில் ஒரு ஒரு இது வந்தது, பெயிண்டிங். அதில் பார்த்தா கீழே பூரா ஜனங்கள் செத்து கிடப்பாங்க, மேலே புத்தர் கண்ணை கட்டிட்டு உட்காந்துருப்பாருன்ட்டு. ஸோ இலங்கையில் நடந்தது அதுதான். என் சொந்தங்களை கொண்டு போச்சுட்டு இருக்கும்போது அந்த புத்தர் கூட கொஞ்சம் கண்ணை காட்டலைங்கிறது தான். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நான் ஃபீல் ஆகிட்டேன். ஸோ நிறையா விஷயம் பேச நினச்சேன், அதுக்கப்புறம் என்னால் அதை பற்றி பேச முடியல. ஸோ இந்த படம் என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு என்னை நகைச்சுவை, நான் ரொம்ப நாள் நகைச்சுவை நான் யாருக்கு எழுதுறதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். அது காரணம் வடிவேலுக்கு எனக்கு வந்து பிரச்சனைனால இனிமேல் நான் எழுதக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தேன். ஆனால் இந்த படத்தை நகைச்சுவை எழுதுறேன் நான். அதுக்கு காரணம் என்னுடைய மாமா சரவண சுப்பா அவர்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். And today I'm obviously here to cheer up my mama. I can't believe looking at the trailer. I mean, இவ்வளோ நல்ல ஆக்டர்னு எனக்கு தெரியல. பட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாமா. அண்ட் கார்த்தி, இவங்க ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. ஐ மீன் இட்ஸ் சீரியஸ்லி இட்ஸ் அ வெரி குட் ஜாப். அண்ட் அனிதா மேம், எனக்கே பயமா இருக்கு. வெரி மச் நம்ப முடியல. Well, Pitana, Appa, father, you know, it's a very big emotion because I being a girl, I know how much a father means. And mama, எனக்கு தெரியும் இந்த எமோஷன் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. ஸோ ஐ விஷ் யூ நத்திங் பட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக். தேங்க்யூ. தோழர் சுந்தரவல்லி அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம். சினிமாவுக்கும் சுந்தரவல்லிக்கு என்ன தொடர்புன்னு யோசிக்காதீங்க. மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒருவர் நிலம் என்ற ஒரு படத்தில் ஆரம்பித்து அவருக்கான இரு வழிகள் ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் சரி, ஆஸ் அ ஆக்டராகவும் சரி, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கும் நிறைய படங்கள் கொடுத்துட்ருக்காரு. மணிகண்டன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நமக்கு ஸ்டேஜ்லாம் பேசி பழக்கம் அவ்வளோவா கிடையாது. இந்த படத்தோடைய பிதாவுடைய ட்ரெய்லர் பார்த்தேன். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் நான்வெஜ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நான் போய் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்துட்டு உட்காந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டேன். என்னடா இது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இளைஞர்களாக இருக்காங்க, இந்த டீம் வந்து இளைஞர்களாக இருக்காங்க. ஸோ அந்த
மியூசிக் டைரக்டர்லேருந்து நம்ம டைரக்டர் வரைக்கும் இன்னும் எல்லாருமே இளைஞர்கள். ஸோ இந்த இளைஞர் டீம் தான் வேணும். ரெண்டாவது வந்து இந்த படத்தை கொண்டு போனால் இந்த மீடியா உங்களால் தான் முடியும். ஏன்னா மொதல் நாள் ரிலீஸ் பண்ணுவோம், மார்னிங் நீங்கள் போடுற தீர்ப்புகளில் தான் இந்த படம் ஓடாததே இருக்குது. நல்ல நல்ல படங்கள்லாம் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் வெளியே வராமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இது யாருமே வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல. பட் நான் படம் எடுத்து ரொம்ப பாதிக்கப்பட்டவன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு சினிமா எடுக்க வர்றதே ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி ஒரு சினிமா எடுக்க வந்து ஒரு படத்தை பண்ணி அதை வந்து தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு முன்னே போதும்னு ஆயிடுது. ஏன்னா நான் மீண்டும்னு ஒரு படம் சார் வச்சு இயக்குனேன். சார் தான் இயக்குனாரு. பட் நான் நடிச்சிருப்பேன், என் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் 31 டிசம்பர் ரிலீஸ் பண்ணுறேன். அன்னைக்கு வந்துட்டு நான் அந்த படம் வந்து ஒரு 3 கோடி ரூபாய் கொடுத்து அந்த படம் எடுத்திருக்கேன். அந்த படம் ரிலீஸ் மார்னிங் ஆகுது, லாக்டவுன், 2 மழை என்ன, அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு தேட்டர்லையும் இல்லை. அதுக்கப்புறம் அதை கஷ்டப்பட்டு கலைஞர் டிவியில் கொண்டு சேர்த்து அந்த படம் எப்படியாச்சும் நம்ம கலைஞர் டிவிலையாவது ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் இந்த பிதா ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன். நான் ஒரு ப்ரொடியூசராக சொல்கிறேன், பட் செம்மையாக இருந்தது, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம டைரக்டர் கார்த்திக் குமார் இதில் ஜெயிச்சிருவார். தேங்க்ஸுங்க. அடுத்தபடியாக சம்பத் ராம் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கிற கலையுலக பிதாமகர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வசூல்ராஜ் MBBS சரண் சார் டைரக்ஷனில் நடித்தேன். சிட்டிசன் திரைப்படத்தில் சரண சுபாஷ் சாருடைய டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். இப்படி பல படங்களில் நடிச்சிருக்கேன். இவங்களோட மத்தியில் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் குமார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் அவரும் பல நாட்களாக வருஷங்களாக வந்து வாட்ஸ்அப்பில் தான் சேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ ஒரு சமயம் பேசியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணுறேன். அவருடைய பிதா அன்மாஸ்கிங் பார்த்த பிறகு இப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்கா நானும் சந்தோஷப்படுறேன். உண்மையில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. உலக நாயகன் நடித்த விக்ரம் படத்தோடைய அன்மாஸ்கிங், அதாவது பேர் புதுசாக இருக்கலாம், பட் அதுக்கு பேர் அன்மாஸ்கிங் தான் நினைக்கிறேன். அதே போல் லியோ இளைய தளபதி நடித்த அன்மாஸ்கிங், இப்போ சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற கூலி படத்தோட அன்மாஸ்கிங், இந்த மாதிரி பிரம்மாண்ட மிகப்பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களுடைய அன்மாஸ்கிங்கை பார்த்த பிறகு அதுக்கு ஈக்குவலாக இந்த படத்தோட அன்மாஸ்கிங் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. நிச்சயமாக இந்த பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தரும் நான் நம்புகிறேன். ஏன்னா நல்லா சினிமா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து இதை வந்து முன்னாடியே நடத்திருக்காங்க. ஸோ முதல் நாள்லேருந்தே இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு வந்து எகிரிக்குன்னு தான் சொன்னேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதை ஊடகங்களில் பார்க்கும்போது மக்களுக்கும் அது தெரிய வரும். இந்த படக்குழுவினர் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். அப்படியாக இப்ப ரீசெண்டா வந்து சாமானியன்ல ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க நக்ஷா சரண் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்குமே மூவி டீம், தி ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த டீம் பிதா டீம் வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர், சாமானியனோட ப்ரொடியூசர். சார் நீங்கள் வந்து எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ விஷ் த என்டையர் டீம், டைரக்டர் கார்த்திக் சார் and producers Bala sir and Satish sir, even the technician group, the whole group is very very close to my heart, so I wish them all the best and congratulations. Thank you. Thank you sir. எல்லாரையும் அலர்ட் ஆக்கிட்டீங்க. Thank you so much. ஸோ அடுத்தபடியாக பாபி மாஸ்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். அவர் பயங்கரமா பேசினார். மாஸ்டர் ரொம்ப குவைட்டா பேசுவார். இதா இது எப்போ நான் ப்ரைடில் யூஸ் பண்ணுற வார்த்தை. அப்புறம் மதி சாருக்கு எனக்கு உள்ள ஒரு பெரிய கான்டெக்ட் வந்துட்டு எங்கேருந்து சார் ஆரம்பிக்கிறது. நான் ரொம்ப பேச மாட்டேன், வராது ஷூட்டோட சரி. ஓகே
ஓகே. ஒர்க்கோட சரி, பிஹைண்ட் த கேமரா, ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்ததில்லை. மதி சார் திலகரில் வந்துட்டு எனக்கு சாரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து எனக்கு பழக்கம். இந்த பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த எல்லா படத்துலையுமே நான் இருந்திருப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு டைரக்டராக ஒன் ஆஃப் மை பேஷனை நான் கம் டு அந்த ட்ரீம் வெளியே கொண்டு வந்தது ஒரு பெரிய பங்கு வந்துட்டு மதி சாருக்கு இருக்குது. அதே மாதிரி நானும் மதி சாருக்கு வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு டைரக்ஷன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு படம் இன்னைக்கு இவங்க சுஜாதா விஜயகுமார் ப்ரொடியூசரில் இப்போ சைலண்ட் படம் பண்ணாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஒரு படம் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த படம் அந்த கதை உருவானது எல்லாமே நான் சார்கிட்ட பேசியிருக்கேன். தட் வாஸ் a பிக் ஜேர்னி. எனக்கு அது மறக்க முடியாது. தாதர் எக்ஸ்பிரஸ் சார் அங்கே தான் இருந்துச்சுதா. ஸோ நான் நல்லா சொல்லுவேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்பாரு, என்கரேஜ் பண்ணுவார். ஸோ நாங்கள் படம் பண்ணி அது ரொம்ப நாளாக போய் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு ஆஸ் அ டைரக்டராக ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னை நம்புறது ரொம்ப முக்கியம். நம்மளை யாராவது ஒருத்தர் நம்பணும். தம்பி உட்கார தம்பி நம்புவாங்க, பட் பணம் போட நம்மளை நம்பணும். அந்த இடத்துல நம்ம போனோம்னா அவங்க டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னீஷியன் இன்னொரு துறைக்கு போனாலே வந்துட்டு இது தேவையான ஒரு பேச்சு எல்லார்கிட்டையும் இருக்கும். பட் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா, நம்ம தப்பு பண்ண மாட்டோம், நம்ம நம்புறவங்கள ரொம்ப இன்னும் கான்ஃபிடென்ட்டாக நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி என்னுடைய வளர்ச்சியில் வந்து என் நண்பர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ எப்படின்னா ரெக்கமெண்டில் போது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா ஒரு சின்ன தப்புனால கூட அங்கே போய் சொல்லிடுவாங்க என்னடா பண்ணுறான்ற மாதிரி. அந்த மாதிரி ஸோ எனக்கு சார் கொடுத்த ஒரு பெரிய பூஸ்டப்பில் தான் இன்றைக்கி நான் ஒரு இடம் அவங்க கிடச்சிருக்கு. அதே மாதிரி மதி சாரோட எல்லா படங்களுக்கும் என்னுடைய ஒரு சின்ன டிஸ்கஷன் இருக்கும். அவட பேசுவேன். சின்ன என்ன சொல்கிறது, சாமானியிலையும் எனக்கு ஒரு பங்கு இருக்குது, எல்லாத்துலேயுமே ஒரு பங்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் சாரை ஆக்ஷன் எனக்கு வந்துட்டு நடிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. நான் சார்கிட்ட பேசியிருந்தேன். அப்போ அதுலேருந்து இந்த லுக் ஆரம்பிச்சு தான் அது வேற ஒரு மூடில் இருக்கார். என் வீட்டில் எல்லாம் கேட்டாங்க, இந்த மதி சாரான்னு கேட்டாங்க. ஸோ ஒரு தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு ஹீரோவாக வந்திருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதேமாதிரி ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது ஒரு ஹீரோவாக வராங்க. ஸோ மை ஹார்ட்டி விஷஸ் சார், நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும். ஏன்னா சினிமாவை ரொம்ப நேசிப்பார். அவர் நிறைய இழந்திருக்காரு, இங்கே நிறைய கோடிக்கணக்கில் இழந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஏர்ன் பண்ணதை விட இழந்தது தான் அதிகமாக இருக்கும். பட் நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்காங்க, இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம் சார். ஏன்னா இன்னைக்கு ஹீரோஸ் தேவைப்படுறாங்க. வாங்க அடுத்தது பெரிய இடத்துக்கு போனோன்னு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக வந்து ஐ திங்க் ஒரு ஹிட் படமாக நிறைய படங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பட் இன்னைக்கு ஒரு ஆஸ் அன் ஆக்டராக இறங்கி ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றத தாண்டி வந்து ஐ திங்க் ஆல்வேஸ் அவரோட கான்டென்ட் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவர் படம் போது இன்னமும் அதே ஒரு ஆடியாக நடிகரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை கழக பேச்சாளருமான திரு குணாஜி அவர்களை பேச அழைக்கிறேன். ஓடாத மானும் போராடாத இனமும் மீண்டதாக வரலாறு இல்லை. மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேல் என்று சொன்னான் என் அண்ணன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். இந்த படத்திற்கு நான் வந்ததற்கு அல்லது இணைந்ததற்கு ஒரே ஒரு காரணம் மேதகு அண்ணன் மட்டும்தான். இந்த கதையை சிறப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பார் கார்த்தி அப்படின்னு நான் நம்புகிறேன். நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். மதி சாரை பற்றி ஒரு தயாரிப்பாளராக எல்லாருக்கும் தெரியும். 200 பேராசிரியர்களை வைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களை வைத்து பல் மருத்துவ கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த கல்வியாளர். கல்வி மீது கொண்ட காதல் சினிமாவின் மீது கொண்ட மோகமாக மாறியதால் அவர் தயாரிப்பாளராகிறார். அப்ப சினிமாவை அவர் எப்படி நேசித்திருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட அவர் எடுத்த 10 படங்கள் 11 படங்களுக்கும் மேலாக சமூகத்தை சார்ந்து சமூகத்தின் மீதான ஒரு பொறுப்புணர்வோடு சமூகத்தின் மீதான ஒரு அக்கறையோடு அவர் எடுத்த படங்கள். குறிப்பாக மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன என்கின்ற படம் ஒரு செயின்ட் ஸ்னாட்சிங் பற்றிய கதை. செயினை பிடித்துக் கொண்டு அதன் மூலம் எத்தனை மரணங்கள் நிகழ்கிறது என்பதனை அவர் மையமாக வைத்து எடுத்தார். சமீபத்திலே வெளிவந்த சாமானியன் படம் ஒரு அற்புதமான கதைக்களம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயகன் நடிக்கிறார். அவருக்கு எந்த மார்க்கெட்டும் இல்லை. ராமராஜன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள், பொதுமக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற சூழலிலே அவரை வைத்து ஒரு 4-5 கோடி ரூபாய் போட்டு எடுத்ததற்கு முதல் காரணம் கதை மட்டும்தான். அந்த கதையினுடைய ஆசிரியர் தான் கார்த்திக் குமார் அவர்கள். அந்த அப்படியா வராதே, சரி, ஓகே.
சரி ஓகே. ஏன்னா கொஞ்சம் நான் மெதுவாக பேசுறது. சரி ஓகே ஓகே மகிழ்ச்சி. அப்போ அதுக்கு அர்த்தமாக போயிடலாம். அந்த மாதிரியான வந்து அந்த சாமானியன் படத்தினுடைய கருப்பொருள் இதை மட்டும் நான் சொல்றேன், டக்குன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். அதாவது 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி கடனை வாங்கி கொண்டு அம்பானிகளும் அதானிகளும் விஜய் மல்லையாக்களும் இந்த நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது இந்த மத்திய அரசு அவர்கள் மீது எந்த வழக்கையும் தொடரவில்லை. ஆனால் ஒரு விவசாயி ஒரு டிராக்டர் லோன் வாங்கினாலோ அல்லது ஒரு கல்விக்கு எஜுகேஷன் லோன் வாங்கினாலோ அல்லது வீடு கட்டுவதற்கு ஒரு வீட்டு லோன் வாங்கியிருந்தாலோ தகாத வார்த்தைகளாலே அவர்களை பேசி மன உளைச்சலை கொடுத்து அவர்களை மரணம் வரை தள்ளுகிறது இந்த வங்கியினுடைய கடமை. ஆனால் இந்த வங்கியினுடைய டார்ச்சரை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வை நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் நினைத்திருந்தால் இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்கலாம். தலைப்பை பாருங்க, பிதா, பிதாவினுடைய மாற்று பொருள் தந்தை, தகப்பன், அப்பன் என்று சொல்லுகிறது. ஆக தந்தைக்கும் உள்ள கதை இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா நான் பயந்து போயிட்டேன். கீழே வந்து பிரபாகரன் போடும்போது இப்ப என்ன பேசணும், இந்த சத்தம் கம்மி. ஆனால் சூழல்களை கருதி நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை நேசிக்கின்ற ஒரு அற்புதமான மனிதர் மதியழகன் அவர்கள். மதி என்று சொன்னால் அறிவு பிளஸ் அழகு ரெண்டுமே அவரிடம் இருக்கிறது. ரொம்ப மென்மையா வணக்கம் பிரதர் அப்படின்னு பேசுற ஒரு ஆளை இன்று சிவப்பு கம்பளம் விரித்து இந்த தமிழ் சினிமா வரவேற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அற்புதமான இசை, அற்புதமான நடிப்பு. எனவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த சாமானியன் படத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் வாங்கிய வீடு அல்ல, இது வங்கியோட வீடு. ஒரு வசனம். இன்னொரு வசனம் பாத்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு யாராவது ஒருவர் கடன் வாங்கணும் நினைச்சா கூட ஒரு நிமிஷம் வாங்கணுமா வேணாமா என்று யோசிக்க வைக்கும். அதுக்கடுத்து மறுநாளே சென்ட்ரல் ஆர்பிஐல இருந்து யாரும் 7 மணிக்கு மேல லோன் வாங்கினா போன் பண்ணி டார்ச்சர் பண்ணக்கூடாது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கலாம் எப்படி வேணாலும். ஆனால் மதியழகன் இந்த சமூகத்தை, இந்த மக்களை, இந்த மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் என்னுடைய அழைப்பின் பேரை ஏற்று தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு வந்திருக்கிறார், தோழர் சுந்தரவள்ளி அவர்கள் வந்திருக்கிறார், அண்ணன் வன்னியரசு வர வேண்டியது வந்து கொண்டிருக்கிறார். ஏன்? ஒரே ஒரு காரணம், மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற என் மதிசார் அவர்கள் இந்த திரையுலகத்திலே சிவப்பு கம்பளம் விரித்து அவரை நீங்கள் வரவேற்க வேண்டியது தமிழ் சினிமாவுடைய கட்டாயமாக இருக்கிறது. தனசேன் சார்லாம் இருக்காரு, நிறைய பேசணும், பின்னாடி டிஸ்டர்ப் பண்ணனால எனக்கு வெளியில போயிடுச்சு மைண்டு. எனவே என்னுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணன் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும், தோழர் சுந்தரவள்ளி அவர்களுக்கும், அண்ணன் சரவண சுப்பையா அவர்களுக்கும், தனஜெயன் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் எனது நெஞ்சத்தோட்டத்தில் பூத்திருக்கிற மலர்களிலே வாழ்த்துக்கள் கூறி, இந்த படம் ஒரு புரட்சியை உண்டு பண்ணும், அந்த புரட்சி தீ தமிழகம் இந்தியத்தை பற்றி ஏற்றும் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.